பாப்போம். மாமோட ஃபோன் இங்க இருக்கு. அப்போ அவர் எங்க தான் போயிருக்காரு? ஒருவேளை மொட்டை மாடிக்கு போயிருப்பாரோ? எதுக்கும் மொட்டை மாடிக்கு போய் பாப்போம். ஓ அப்படியா? ஆமா, நினைச்ச மாதிரியே மாமா இங்க தான் இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காரு? டேய் சரவணா, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு, உன் பொண்டாட்டி. மாமா என்கிட்ட சொல்லாமே மொட்டை மாடிக்கு வந்திருக்கீங்க. எம்மா எம்மா, நீ சரவணா மேலலாம் கோவப்படாத. நான் தான் எல்லாரையும் மொட்டை மாடிக்கு வர சொன்னேன். நான் உங்களுக்காக தூங்காம முழிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீங்க பாட்டுக்கு ஜாலியா சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்ட சொல்றதுன்னு இல்ல. அண்ணி, ஜாலியா சிரிச்சு பேசிட்டு அப்படியே தூங்கலாதான் வந்தோம். என்னது, மொட்டை மாடில தூங்குறீங்களா? மாமா நீங்களாம் ஒன்றும் தூங்க வேணாம், என் கூட வந்து நீங்க தூங்குங்க. நீங்க மட்டும் என் கூட வந்து தூங்கலனா அதுக்கப்புறம் உங்க கூட நான் பேசவே மாட்டேன், பாத்துக்கோங்க. 10 நிமிஷத்துல நீங்க வந்துடணும். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன் தான் இந்த மயில் இப்படி இருக்காளோ, இவளை புரிஞ்சுக்கவே முடியல. 20 minutes later. என்னது இது, 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் வரல. தூக்கம் சொக்குது. இந்த மாமா என்னதான் பண்ணிட்டு இருக்கோற மொட்டை மாடலும். ஓய்யோ மாதிரி கதை பேசிட்டு இருப்பாரு. என் மேல கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கு அந்த மனுஷனுக்கு. இவருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் சொன்ன பேச்சையும் மீறி இங்க வந்து தூங்கிட்டு இருப்பாரு. வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்து தூங்கிட்டு இருக்காரு. வந்து தூங்கிட்டு இருக்காரு. என்னதான் மனுஷனும். நாம தூங்குவோம். மயிலு 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 எங்க போயிட்டா? ஹாலியும் காணோம், கிச்சன்லயும் காணோம். என்னது ஆச்சரியமா இருக்கு. யாரோ காலையில எஞ்சி டீ போட்டு காஃபி போட்டு கோலை போட்டு எல்லாத்தையும் ரெடி வச்சிருப்பாளே, இப்ப என்னன்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கா. அத்தை வாங்கடி. மீனா ராஜி ஏஞ்சிட்டீங்களா? அத்தை என்ன ஆச்சரியமா இருக்கு, நீங்க மட்டும் கிச்சன்ல இருக்கீங்க. மயிலக்கா கிச்சன்ல சமைக்க விடுறாங்களா? மயில் எழுந்திருக்கவே இல்லையே. எழுந்திருக்கவே இல்லையா? ஆமா, எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் போய் கோலை போடுங்க. மயிலு மயிலு மயிலு. ஐயோ அத்தை, நேரம் ஆயிடுச்சா? நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னா மன்னிச்சிருங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்டு? நேரம் ஆயிடுச்சு, காலையில ஆயிடுச்சு, அதை எழுப்பி விட்டேன். அது ஒன்றும் இல்லை அத்தை, நைட்லேருந்து எனக்கு தலைவலி என்னதுன்னே தெரில, அதான் தூங்கிட்டேன். அத்தை உங்களுக்கு ஆச்சுப்படி இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிடுமா? அதில் எனக்கு என்னம்மா, நீ தூங்கிக்கோ. ஆ மாமா இன்னும் வரலையா எஞ்சி? ஐயோ மாமா வராரு. என்ன மயில் இன்னும் ஏந்திருக்கவே இல்லை, இன்னும் தூங்கிட்டு இருக்கா? ஃபோனை இங்கே விட்டுட்டு போயிட்டேன் போல. என்ன இத்தனை மிஸ்டு காலு? ஓ, மயிலு தான் பண்ணியிருக்கா போல. இப்போ ஃபோன் தான் ரொம்ப முக்கியம் பாரு. இவர்கிட்ட பேசவே மாட்டேன், இப்படியே தான் தூங்கிட்டு இருப்பேன். மயிலு மயிலு, நேரமாச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க, ஏந்திரி மயிலு. ஆக்டிங்க ஆரம்பிக்க வேண்டியதான். மாமா எப்போ நீங்க வந்தீங்க? ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டானா, மன்னிச்சிருங்க மாமா. அப்படிலாம் இல்லை மயிலு, நீ எப்பவுமே காலையிலே ஏஞ்சி எல்லா வேலையும் பார்த்து வைப்ப. இப்போ என்ன இவ்வளோ நேரமா தூங்கிட்டு இருக்க? அது வந்து மாமா தலைவலி, அதான் மாமா கொஞ்சம் கூட தூங்கிட்டேன், மன்னிச்சிருங்க மாமா. சரி மயிலு, நீ தூங்கு. தலைவலின்னு சொல்றேன், கொஞ்சம் மச்சி மாத்த வாங்கி கொடுக்கட்டா? எப்பத்துலேருந்து வந்தது, எதுக்கு வந்ததுன்னு ஏதாச்சும் கேட்குறாரா? சே, என்னதான் மனுஷனும். இவரு கூட எல்லாம் பேசவே கூடாது. சே. டு பி கண்டினியூட். அடுத்த வீடியோல இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நாங்க போடுறோம், அதையும் நீங்க மறக்காம பாருங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அடுத்த வீடியோவை பாத்துங்க.